ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசை ஃபேன்ஸ், பர்டிகுலராக முத்து மீனா ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராக் அப்படின்னு தான் சொல்வேன். எஸ், ஃபைனலி ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் வரது அப்கமிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் அது இந்த ட்ராக்குங்கிறது எனக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். எஸ், முத்து மீனாவுடைய அந்த 1 year மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் அவங்களுக்குன்னு ட்ராக் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷனே வந்து செட் பண்ணியிருக்காங்க. நான் கூட இந்த மனோஜ் அண்ட் ரோஹினியுடைய அந்த கடத்திறப்பு விழா சம்மந்தமாக ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ முத்து மீனாவுடைய அந்த மேரேஜ் செலிப்ரேஷன் அப்படின்றது. இதையும் தாண்டி இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, பாட்டியுடைய ரீஎன்ட்ரி. எஸ், பாட்டி வந்தாலே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ வீடே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல். அதுவும் இல்லாமல் மீனாக்குன்னு ஒரு அக்கறைப்படுற ஒரு ஃபேமிலி அது வீட்டில் அப்படின்னா அது பாட்டி தான். ஸோ முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுலேருந்து மீனாவும் கொஞ்சம் ஓய்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இன்னைக்கு எபிசோடில் கூட வந்துட்டு விஜயம்மா அந்த வேலை செய், இந்த வேலையை அப்படின்னு சொல்கிறதும், ரோஹினிக்கு பிடிச்சதை செய்ய சொல்கிறதும், அது இல்லாமல் அவங்க அதுக்கு இன்னும் வேலை கூட்டுற விதமாக அந்த வெஜிடபிள் பிரியாணி செய்ய சொன்னதும் இது நமக்கு உண்மையாக கடுப்பாக இருந்துச்சு. ஸோ இதுவே அந்த ஒரு ட்ராக் கொஞ்சம் ஃபன்னாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா மனோஜ் வச்சுட்டு இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு சொல்லி அவர் வந்து அதுக்கெல்லாம் தெரியாமல் பில்லெல்லாம் மாற்றி வாங்கிட்டு ஒரு 3 காய்கறி வாங்கிட்டு அதுக்காக 400 ரூபா கிட்ட பில் போட்டதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபன்னாக மாற்றி கொடுத்துட்டாங்க தான். பட் எனிவே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு இல்லையா, முத்து மீனாவை தொடர்ந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்து என்னதான் வந்துட்டு பேசினாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசலாமோ அப்படிங்கிறது தான். பட் இதுக்கெல்லாம் சேர்த்து முடிவு பண்ணுற விதமாக தான் வந்து பாட்டியோடைய ரீஎன்ட்ரி இருக்கும். பட் இந்த ஒரு ட்ராக் எண்டில் ஆச்சு முத்து மீனாக்கு ஏதாச்சும் சந்தோஷமான ஒரு விஷயம் கொடுத்துட்டு போனால் சந்தோஷம் அப்படிங்கிறது தான். முத்து மீனாவுடைய கல்யாண நாள் அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு போகிற சீன்ஸ் எதாவது இருக்குமான்னு தெரியல. பட் எனிவே அந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கன்னு தெரியல. ஏதாவது சின்னதாக ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வீட்லேயே ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா பார்வதி அம்மாலாம் கூட வந்திருந்தாங்க. அதே போல் வந்துட்டு ஸ்ருதியோடைய அப்பா அம்மா வீட்லையுமே சொல்லி அமைச்சிருந்தாங்க. ஸோ ஸ்ருதியோடைய அம்மாவுமே வந்து ஃபங்க்ஷன் ட்ராக்ல இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய மீனாவுடைய ஃபேமிலி. ஸோ அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்கன்னு தெரியல, அவங்களுடைய அப்டேட் கிடைக்கல. பட் அந்த நம்மளுடைய சத்யா அண்ட் சீதா இருக்காங்களே, ஸோ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் முத்து வந்துட்டு நம்மளுடைய மீனா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு இல்லையா. ஸோ மேபி இந்த ட்ராக் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி, மீனாவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் அங்கே பார்த்துட்டு வர மாதிரி ஏதாவது பிளான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா சந்திராமாக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ட்ராக் வந்துச்சு. ஸோ இது ரீசனாக வச்சு அவங்க வரலையோ அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கு. பட் வந்திருந்தாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா சந்திராமா வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ராக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய வெயிட்டிங்ல நானுமே இருக்கேன். ஸோ ப்ரொமோ வரணுங்க, கண்டிப்பாக ப்ரொமோ போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னையுடைய எபிசோடு இந்த லாஸ்ட் கிளிப்லேயே வந்துட்டு பாட்டியுடைய ரீஎன்ட்ரி சீன் வந்தாச்சு. ஸோ மேபி இன்னைக்கு ப்ரொமோ இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரொமோ வந்து மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் ட்ராக்ல வந்துட்டு லாஸ்ட் ஸ்கெடியூலே வந்து எடுத்து வச்ச எபிசோட்ஸ். ஸோ மேபி இந்த ஸ்கெடியூல் வந்துட்டு இன்னைக்கு தான் தொடங்குது இல்லையா, சீரியல் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ஸ்கெடியூல் எடுத்ததில் இந்த ஃபங்க்ஷன் ட்ராக்கும் அதுக்கப்புறம் நம்முடைய முத்து வந்துட்டு சத்யா போய் பார்க்க போகிறதுக்காக, அது வந்து மீனாவுடைய வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். ஸோ இது 2 தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்ன இருக்குங்கிறது தெரியல. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு எடுக்கிற எபிசோட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய ரெக்வெஸ்டேஷன் வந்து வச்சிருக்கோம். ஸோ நானுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நானுமே ரொம்ப வெயிட் பண்ணுறேன் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராக்ல எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலி முத்து மீனாக்கான ஒரு ட்ராக்கு. ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதா. ஸோ நிறைய பேர் இன்னும் ஸ்டில் கமெண்ட் போடுறீங்க, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்குது, ஸோ இன்னுமே இந்த மாதிரி டம்பாக காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனவே அதை தாண்டி ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் வருதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறதா. ஸோ சிறகடி காசி ஃபேன்ஸ் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ முத்து மீனா ஃபேன்ஸ் இன்னுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.